எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா என்ன? எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் பட்டியலை முழுமையாக சரிபார்க்கும் ஒரு முக்கியமான தேர்தல் செயல்முறை ஆகும். இது தமிழ்நாட்டுல 2025 நவம்பர் 4ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. எஸ்ஐஆர் செயல்முறை என்றால் என்ன? எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் என்பது தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படும் ஒரு பரந்த அளவிலான வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையாகும். இதன் முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னா, புதிய வாக்காளர்களை சேர்த்தல் ஃபார்ம் 6 மூலியமாக, இறந்த அல்லது இடம் மாற்றியவர்கள் நீக்குதல் ஃபார்ம் 7 மூலியமாக, தவறான விவரங்களை திருத்துதல் ஃபார்ம் 8 மூலியமாக, முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், புகைப்படம் அல்லது பிற விவரங்களை புதுப்பித்தல். முக்கிய தேதிகள்: தொடக்க தேதி நவம்பர் 4, 2025. முடிவு தேதி பொதுவாக ஒரு மாதத்திற்குள் முடிக்க திட்டமிடப்படுகிறது. இதற்காக பிஎல்ஓக்கள் என அழைக்கப்படும் பூத் லெவல் ஆபீசர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் விவரங்களை சேகரித்து வருகிறார்கள். அவர்கள் எஸ்ஐஆர் படிவங்களை வழங்கி உங்கள் விவரங்களை உறுதிப்படுத்துகிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த எனிமரேஷன் ஃபார்ம் வரல அப்படின்னா, நீங்க உங்க ஏரியால உள்ள பிஎல்ஓக்களை அணுகி அதை பெற்றுக்கொள்கிறோம். என்னதான் பல கட்சிகள் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்க்கு எதிராக குரல் கொடுத்து வந்தாலும், தேர்தல் ஆணையம் இந்த எனிமரேஷன் ஃபார்மை ஆல்ரெடி விநியோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த எனிமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணப்படலனாலோ அல்லது தவறான விவரங்களை நம்ம நிரப்பி கொடுத்தா அப்படின்னா, நம்மளோட ஓட்டுரிமை பறிவு போவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று ஆங்காங்கே கேள்விப்படுகிறோம். அதை தவிர்க்க எனக்கு தெரிஞ்ச சில விவரங்களை உங்களோட பகிர்ந்திருக்க விரும்புறேன். அதனாலதான் இந்த வீடியோ. இப்போ இந்த ஃபார்ம் உங்க கைக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. மேல ஒரு 4-5 பாக்ஸ் இருக்கும். இதுல உங்க டீடைல்ஸ் இருக்கும். அண்ட் இதுல நீங்க எந்த தொகுதியில டீடைல்ஸ் இருக்கு. 3வது அதோட ஸ்கேனர், அதாவது உங்களுக்கு வழங்கின படிவத்துல மட்டும்தான் நீங்க ஃபில் பண்ணணும். அதை ஜெராக்ஸ் எடுத்தோ அதுல நீங்க வேற காப்பி போட்டோ எடுக்கக்கூடாது. இந்த ஸ்கேனர் ஆல்ரெடி அவங்களால ஸ்கேன் செய்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்க உங்களோட புகைப்படம் இருக்கும். இதுல மறைச்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட புகைப்படம் ஒட்டி இருக்கும். இங்க உங்களோட புதிய புகைப்படம் நீங்க ஒட்டிக்கலாம். இது ஒட்டணுமா ஒட்ட வேண்டாமான்ற விவரங்கள் நமக்கு இன்னும் தெளிவா கொடுக்கப்படல. ஆனா உங்களுக்கு புது புகைப்படம் இருந்துச்சு உங்க கையில அப்படின்னா ஒட்டி கொடுப்பது நல்லது. இதனால ஒரு ரீசனால அவங்க இதை நம்ம ஃபார்மை தவிர்க்காம இருக்கலாம். இங்க நம்மளோட பிறந்த தேதிய குறிப்பிடணும். ஆதார் எண் விருப்ப தேர்வு. ஆதார் எண் விருப்ப தேர்வு அப்படின்னா ஆப்ஷனல். கொடுக்கறதுனா கொடுக்கலாம், கொடுக்கலன்னா வேண்டாம். ஆனா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பிஎல்ஓக்கள் ஆதார் எண் என்னன்னு எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஸோ பெட்டர் உங்க ஆதார் எண் தெரிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட கைபேசி எண், இந்த 3வது லைன்ல உங்களோட கைபேசி எண் என்னன்றதும் ஃபில் பண்ணிடணும். 4வது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர். உங்க தந்தை அல்லது உங்களுக்கு யாராவது கார்டியன் இருந்தாங்க அப்படின்னா அந்த டீடைல இங்க ஃபில் பண்ணுங்க. தந்தை பாதுகாவலரோட அடையாள அட்டை எண் கேக்குறாங்க அடுத்த லைன்ல. உங்களுக்கு அவங்களோட அடையாள அட்டை எண் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஃபில் பண்ணலாம். தெரியல அப்படின்னா நீங்க விட்டுறலாம். அது மேண்டேட் கிடையாது. அடுத்த லைன்ல அவங்க தாயார் பெயர் கேட்கிறாங்க. உங்களோட தாயாரோட பெயரை குறிப்பிடும். அதுக்கு அடுத்த வரியில அவங்களோட வாக்காளர் புகைப்பட அட்டையின் எண் கேட்கிறாங்க. அதுவும் இருப்பின் மட்டும்தான், எதுவும் ஆப்ஷனல் மட்டும்தான். இருந்துச்சுன்னா அங்க ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு அடுத்த லைன்ல உங்க துணைவியின் பெயர், துணையின் பெயர் ஆணா இருப்பின் உங்களோட மனைவியின் பெயர், பெண்ணா இருப்பின் உங்களோட துணைவன் கணவனின் பெயரை இங்க நீங்க குறிப்பிடுங்க. அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண் கேட்டிருக்காங்க. இருப்பின் பட்சத்தில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் பட்சத்தில் நீங்க அதை இங்க குறிப்பிடலாம். இது வெறும் ஜெனரல் இன்ஃபர்மேஷன். இதை நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இங்க 2 பாக்ஸ் இருக்கும். அந்த 2 பாக்ஸ் தான் கன்ஃபியூஷன். இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது இப்போ நடைபெறுவது போலயே 2002 முதல் 2004 வரை நடைபெற்றுள்ளது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அம்மா அப்பாக்கள்
இப்போ நம்ம 40 வயசுக்கு கம்மியா இருப்போம் அப்படின்னா நம்மளோட அம்மா அப்பாக்கள் தாத்தா பாட்டிகள் அந்த டைம்ல அந்த சிறப்பு தீவிர திருத்தம்ல இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் மேற்கொண்டு நம்மளோட பெயர் அதுல இடம்பெற்றிருக்கும். ஒரு வேளை நம்மளோட வயசு 40க்கு கீழே 2002 நடைபெற்றப்போ நமக்கு ஓட்டுரிமையோ இல்ல நம்மளுக்கு ஓட்டர் ஐடியோ இல்ல நம்ம அதுல பங்கேற்க வாய்ப்போ இல்லாத பட்சத்துல இங்க பாத்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலின் உள்ள வாக்காளரின் விவரங்கள் இருந்துச்சு 2002 நம்ம அந்த பேர்ல இருந்தோம் அப்படின்னா அதை இங்க ஃபில் பண்ணணும். ஒரு வேளை நம்ம அதுல வரமாட்டோம், ஆனா நம்ம அம்மாவோ நம்ம தாத்தாவோ நம்மள பாட்டியோ நம்ம அப்பாவோ அதுல இருந்திருப்பாங்க அப்படின்ற பட்சத்துல அத ரைட் சைட்ல உள்ள காலம்ல ஃபில் பண்ணணும். அப்போ நீங்க லெஃப்ட் சைட்ல உள்ள காலமும் விட்டுறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ 40 வயசுக்கு கீழே 2002 நடந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல என் பேரோ இல்ல நானோ இருந்திருக்க மாட்டேன். அப்போ எங்க அம்மாவோட பேரோ இல்ல எங்க அப்பாவோட பேரோ அப்ப இருந்திருக்கும் அந்த ப்ராசஸ்ல. அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர், ஏன் உறவினர் அம்மா, இப்போ பெயர் எங்க அம்மாவோட பெயரை போடுறேன். வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் இல்ல எனக்கு தெரியாது, அதனால நான் அதை ஃப்ரீயா விடுறேன். உறவினர் பெயர் அந்த அடையாள அட்டையில உள்ள என் அம்மாவோட உறுப்பினர் பெயர். எங்க அம்மாவோட பேரு இப்போ ரம்யா அப்படின்னா எங்க அப்பாவோட பேர் கார்த்திக் அப்படின்னா ரம்யா கார்த்திக். அம்மாவோட பேர் ரம்யா, அப்பாவோட பேர் கார்த்திக் அப்படின்றது அடையாள அட்டையில இருக்கு. அந்த உறவினரின் பெயரை நான் இங்க குறிப்பிடுறேன். அடுத்தது உறவுமுறை. உறவுமுறை அந்த அடையாள அட்டையில அம்மா பேர் அப்பா பேர் அந்த என்ன உறவு, அந்த அப்பா அப்படின்ற உறவை உறவு முறையில இல்ல அப்பா அப்படின்னா தந்தை அப்படின்ற உறவு முறையில நீங்க கொடுக்கணும். என்ன மாவட்டம், பர்டிகுலரா என்ன மாவட்டம், அந்த சென்னையா செங்கல்பட்டா அந்த மாதிரி மாவட்டம் நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே என்ன மாநிலம், தமிழ்நாடு அப்படின்ற விவரத்தை கொடுக்கணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கும். அந்த எந்த அசம்பிளில எந்த சட்டமன்ற தொகுதியில நம்ம வாக்களிக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில் எங்க பெயரை கொடுத்துட்டு அதோட எண் அல்லது பெயர் அப்படின்றத இங்க கொடுத்துட்டு அதோட பாகம் எந்த பாகம் வருது, எந்த பார்ட் நம்பர், எந்த வரிசை நம்பர் அப்படின்றத இங்க கொடுக்கணும். இந்த பாக்ஸ் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நம்ம 40 வயதிற்கு உள்ள இருந்து நம்மளோட பெயர் இதற்கு முன்னாடி நடந்த தீவிர திருத்தத்துல பங்கு பெறாம இருக்கிற பட்சத்தில் இந்த பாக்ஸ்ல நம்ம ஃபில் பண்ணணும். ஒரு வேளை நமக்கு 40 வயசுக்கு மேலேயோ அல்லது இதற்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல நம்ம பேர் இருக்கும் பட்சத்தில் அந்த விவரங்களை இந்த பாக்ஸ்ல கொடுக்கணும். இந்த பாக்ஸ்ல என்ன கொடுக்கணும்னா வாக்காளரின் பெயர். என்னோட பெயர் கீதா அப்படின்னா போன எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல என் பெயர் அதுல இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல என்னோட பெயர், என்னோட வாக்காளரின் புகைப்பட எண் தெரியும் அப்படின்ற பட்சத்துல அப்போ என்னோட வாக்காளர் அடையாள அட்டையில என்ன பெயர் இருந்ததோ அதே பெயர், என்னோட அட்டை எண் இருப்பின் தெரிஞ்சிருக்கு, எனக்கு அப்போ உள்ள வாக்காளர் அடையாள அட்டை எண் எனக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துலயும் என்னோட உறவினரின் பெயர் அந்த அடையாள அட்டையில எனக்கு என்னோட பெயருக்கு பக்கத்துல யாரோட உறவினர், என்னோட அப்பாவோ என்னோட கணவனோ யாரோட பெயர் இருக்குமோ அந்த பெயரை இங்க எழுதி அதோட உறவு முறையை கீழே எழுதணும். அதே போல என்ன மாவட்டம் என்ன மாநிலம் அப்படின்றத இங்க குறிப்பிடணும். அதே போல கீழே என்ன சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதி எண், அதோட பாகம் எண், அதோட வரிசை எண் அப்படின்னு என்னன்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். இதுதான் இந்த 2 பாக்ஸுக்கு உள்ள டிஃபரன்சஸ். 40 வயசுக்கு அல்லது இதற்கு முந்தைய நடந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல நம்ம பேர் இடம்பெறும் ஆனால் லெஃப்ட் சைட் பாக்ஸும் இடம்பெறாது நம்மளுடைய அம்மா அப்பா இல்ல தாத்தா பாட்டி இவங்களோட பெயர் இடம்பெறும் ஆனால் இந்த ரைட் சைட் பாக்ஸையும் ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எய்தர் ஒன் மொத்தமா இந்த ஃபார்ம்ல 2 பாக்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். இது எல்லாராலையும் ஃபில் பண்ணப்பட வேண்டியவை. இது 2ல நம்ம எந்த கிரைட்டீரியாவுக்கு கீழே வரும் அப்படின்னோ அந்த பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். இதுல 2த்தையும் ஃபில் பண்ணிட்டு நம்மளோட சைனை இந்த இடத்துல மேல இருக்கிற இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணி சைன் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் சொல்றேன் இல்லையா,
இந்த 2002 இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல நம்ம பேர் இருக்குமானால் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்ம பேர் இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட் voters.eci.gov.in அப்படின்ற வெப்சைட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இதுல இங்க ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR 2026 அப்படின்னு போட்டு கீழே சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIR அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது இந்த பேஜ்க்கு உங்களுக்கு கொண்டு போகும். இங்க நீங்க எந்த மாநிலம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்க தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணி வியூ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கிரீன்ல எனக்கு சர்ச் பை நேம், எனக்கு நேம் தெரியும் பட்சத்தில், பெயர் தெரியும் பட்சத்தில் பெயரை வைத்து அல்லது என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் 2002 இந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்ற பட்சத்துல சர்ச் பை எபிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். நான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். இங்க நான் சர்ச் பை நேம் அப்படின்றதுல போயிருக்கேன். என்ன டிஸ்ட்ரிக்ட், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். எந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத, எந்த அசம்பிளி கான்ஸ்டியூன்சின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு போலிங் ஸ்டேஷன், அதாவது நான் ஓட்டு போடுற இடம் எனக்கு தெரியும், ஆனால் அந்த பர்டிகுலர் போலிங் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அன்னோன் அப்படின்றத வச்சு கூட நான் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் பர்டிகுலரா நான் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய பெயர், என்னோட அம்மாவோட பெயரை நான் எடுக்கிறேன். இங்க என்னோட அம்மாவோட பேர் இருக்கான்னு பாக்குறேன். எனக்கு 40 வயசு கீழே, அதனால லாஸ்ட் 2002 நடந்த அந்த SIR ப்ராசஸ்ல என் பேர் இருக்காது, என் அம்மாவோட பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் இந்த கீதா அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது தமிழ்ல மாறிடும். மோஸ்ட்லி இங்க தமிழ்ல தேடி பாருங்க, இல்லைன்னா இங்கிலீஷ்ல தேடி பாருங்க. எல்லா 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 பாசிபிள் ஆப்ஷன்ஸையும் தேடி பாருங்க. இந்த போலிங் ஸ்டேஷன் இல்லாம கூட தேடி பாருங்க. ஸோ இந்த மேண்டட்டரி ஃபீல்டு, அதாவது மிக கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஃபீல்டு வந்து பெயர் மற்றும் ஜெண்டர், என்ன ஆண் பாலா பெண் பாலான்றது. இங்க நான் எங்க அம்மாவோட ரிலேஷன் நேம் நான் இங்க கொடுக்குறேன், தமிழ்ல மாத்திக்கிறேன், ஸ்பேஸ் கொடுத்து இங்க பெண் பாலா ஆண் பாலான்றத, இந்த நேம் ஆஃப் த எலக்டர் என்ன ஜெண்டர் அப்படின்றத நான் இங்க கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு டீடைல் வந்திருக்கு. மீனிங் போன 2002 நடந்த அந்த SIR ப்ராசஸ்ல இந்த பெயர் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு போலிங் ஸ்டேஷன் தெரியாத பட்சத்தில் போலிங் ஸ்டேஷன் கொடுத்துட்டு நீங்க வந்து மேண்டரி ஃபீல்ட எடுத்துட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏரியால உள்ள எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வரும். ஸோ அதுல கூட நீங்க உங்களோட அம்மாவோட பேரோ அப்பாவோட பேரோ தாத்தா பேரோ பாட்டி பேரோ இருக்கா இல்லையான்றத செக் பண்ணி யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த அடையாள அட்டை ஏன்னு விவரங்கள் இருக்கோ அதையும் நீங்க ஃபில் பண்ணி அந்த ஃபார்மை கொடுத்து, இந்த டீட்டெயில் நான் சொன்னது எங்க அப்படின்னா இங்க நீங்க பாக்குற விவரங்கள், அதாவது இப்போ இங்க நீங்க பாக்குற விவரங்கள், இந்த நேம் ஆஃப் த எலக்டர், நேம், பார்ட்டி அண்ட் சீரியல் நம்பர், நேம், ரிலேஷன் நேம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ல கேட்டிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி என்னோட அம்மாவோட பேர் அப்படின்றதுனால பெயர் அப்படின்றத இங்க நான் மென்ஷன் பண்ணுவேன். வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அப்படின்றது வந்து இதுல என்னோட வாக்காளர், என்னோட ப்ரீவியஸ் எபிக் நம்பர்ல என்னோட அம்மாவோட பேருக்கு நேரா என்னோட எபிக் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்க மென்ஷன் பண்ணலாம். ஆனா அது வந்து கட்டாயம் கிடையாது, தெரிஞ்சா போடலாம், அது தெரியலன்னா விட்டுருலாம். உறவினரின் பெயர் அப்படின்றது வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷன் நேம் அப்படின்றது பாத்தீங்களா. சோ உங்களோட கரெக்டான உங்க ரெக்கார்ட்ல அவங்களோட ரிலேஷன் நேம் என்ன, இப்ப அவங்க அம்மாவோட பேர் அப்படின்னா அவங்க அப்பாவோட பேரோ இல்ல உங்களோட தாத்தாவோட பேரோ என்ன அப்படின்றத கரெக்டா கண்டுபிடிச்சு அதை நீங்க பேசுறீங்க. அடுத்தது உறவினர் முறை. இந்த பெயருக்கு இந்த உறவினரின் பெயர் எப்படி உறவு அப்படின்றத பார்க்கணும். என்ன மாவட்டம் என்ன மாநிலம்ன்றதை நீங்க ஃபில் பண்ணிட்டு என்ன சட்டமன்ற தொகுதியின் பெயர் அப்படின்றது நீங்க நம்ம சர்ச் பண்ணும்போது என்ன சட்டமன்ற தொகுதியின் பெயர், நேம் ஆஃப் த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி 171 மயிலாடுதுறை அப்படின்றது என்னோட சட்டமன்ற தொகுதியின் பெயர். அதை எழுதிட்டு எண், சட்டமன்ற தொகுதி எண் அல்லது பெயர் எண் அப்படின்றது வந்து இங்க 171 அப்படின்றது என்னோட எண். அந்த எண்ணை இங்க நான் போட்டுட்டு இதோட பாகம் எண் அப்படின்றது என்னன்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த பார்ட் நம்பர். இப்போ என்னோட அம்மாவோட பேர் கீதா குணசேகரன் அப்படின்னா என்னோட பார்ட் நம்பர் 3, என்னோட வரிசை நம்பர்
19. அது பார்ட் நம்பர் 3ன்றது இங்கேயும் வரிசை எண் அப்படின்றது இங்கேயும் மென்ஷன் பண்ணி இந்த சைன் அப் கொடுத்துருக்கோம். இது ரைட் சைட்ல இந்த உறவினர்கள் பெயர். இதுவே இந்த கீதா குணசேகரன்றதே நான் தான், 40 வயசுக்கு மேல உள்ளவங்க நானே இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல அது எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த லெஃப்ட் சைட் பாக்ஸ்ல ஃபில் பண்ணி சைன் பண்ணி நீங்க கொடுத்துருக்கேன்.